வருகிறது வரை நீங்கள் ஜெபத்தில் இருங்கள் என்று சொல்லிவிட்டு போனேன். அவரை பார்த்தேன், சொன்னேன், கொஞ்சம் பணமும் கொண்டு போனேன், எனக்கு ஒரு 8 வாரம் டைம் கொடுங்க, நான் வாங்குறேன்னா வாடகைக்கான்னு சொல்றேன்னு சொன்னேன். அவர் 8 வாரம் வாடகைக்கு முடியாதுன்னு சொன்னாரு. காரணம், அங்கே எந்த வசதியும் கிடையாது, கரண்ட் கிடையாது, எந்த பர்னிச்சரும் கிடையாது, எந்த வசதியும் கிடையாது. பரவாயில்ல சொன்னேன். வாடகை எவ்வளவுன்னு கேட்டேன். அட்லீஸ்ட் 4 வாரமாவது கொடுங்கன்னு. 4 வாரம் கொடுத்தாரு. நான் அந்த மேனேஜர்கிட்ட சாவியை கொடுத்து திறந்தாரு. திறந்த உடனே நூற்றுக்கணக்கான பாம்புகள் ஓட ஆரம்பித்தது. உள்ளே மரமும் செடியும் வளர்ந்து கிடக்கிறது தியேட்டருக்குள்ள. அந்த தியேட்டரை கிளீன் பண்ணுவதற்கு மாத்திரம் 30,000 ரூபாய் செலவு பண்ணும். நீங்கள் பார்க்கிற கட்டடம் இப்ப எங்க சொந்த கட்டடம், இது அல்ல தியேட்டர். தியேட்டர் மாதிரி இருக்கிறதா இந்த தியேட்டர் நினைச்சிடாதீங்க. இப்ப சொந்த கட்டடத்தை 2.5 கோடிக்கு வாங்கி 2.5 கோடி செலவு பண்ணி கட்டி இன்றைக்கு 25 கோடி மதிப்புள்ள ஒரு கட்டிடமாக, 5 மாடி கட்டிடமாக, லிப்டோடு கூட இப்ப எலிவேஷன் ஒர்க் நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சின்ன பள்ளிக்கூடத்தின் அறையிலிருந்து ஒரு நேஷனல் ஹைவேல 5 அடுக்கு மாடி கட்டடத்தை கட்டும்படிக்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். இன்றைக்கு அதனுடைய மதிப்பு 25 கோடி ரூபாய். சிறியவனை புழுதியில் இருந்தோம், எளியவனை குப்பையிலிருந்து தூக்கி எடுத்து பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறவர். நேரம் இல்லாதனால நான் முடிக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் புத்தம் புதிய காரை கொடுத்தாரு. அந்த காரை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்த விசுவாசிகள் இரவு முழுதும் தூங்கல. அடுத்த நாள் போனோம். அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் ஐயா ராத்திரிலாம் தூங்கல. ஏன்னு கேட்டேன். இந்த காரை நாங்க காவல் காத்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னு கேட்டேன். இப்பதான் இந்த விஷமிகள் சர்ச்சை கொளுத்திட்டாங்க, இந்த காரை கொளுத்திடுவாங்களோன்னு பயந்துகிட்டு. அடுத்த நாள் அந்த காரை நிப்பாட்ட போகும்பொழுது அந்த விசுவாசி வீட்டார் சொன்னார்கள், எங்க தகப்பனார் சொல்லிட்டாரு, எங்க காம்பவுண்டை உடைச்சு ஒரு கேட்டு போட்டு உள்ள கொண்டு வந்து போர்ச்சுக்கோல காரை நிப்பாட்டிக்கிட சொன்னாரு. வாடகை எவ்வளவுன்னு கேட்டேன். வாடகையெல்லாம் இல்லை. என் நண்பர்கள் சொன்னார்கள், டேய் உனக்கு கார் கிடைச்சிருச்சு, பெட்ரோலுக்கு நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டாங்க. கார் கொடுத்தவர் பெட்ரோலும் கொடுப்பாருன்னு சொல்லி அவர்களை பார்த்து சொன்னேன். ஏன்னா பொறாமை நிறைய பேருக்கு. நீங்க ஆசீர்வதிக்கப்படுறதை பார்க்கும் பொழுது பொறாமையில அநேகர் நெகட்டிவா கொஸ்டின் எழுப்புவாங்க. அதை கண்டு நீங்க பயப்படக்கூடாது. ஆசீர்வதிக்கிற கர்த்தர் ஆசீர்வாதத்தை தொடர்ந்து உயர்த்தி கொண்டே போவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். ஒரு குடும்பம் எங்க சர்ச்சில் ஒவ்வொரு முறை என்னுடைய காரை கொண்டு போய் டேங்க் ஃபுல்லா பெட்ரோலை நிரப்பி கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஒரு முறை அல்ல, ஒரு மாதம் அல்ல, ஒரு வருஷம் அல்ல, 3 வருஷங்கள் ஒரே குடும்பம் என்னுடைய காருக்கு ஒவ்வொரு முறையும் டேங்கை ஃபுல் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன், நம்முடைய தேவன், நம்முடைய தேவன். இன்றைக்கு கர்த்தர் இந்த 38 வருடங்களாக பிரசங்கித்துக் கொண்டு வருகிறேன். 23வது நாட்டில் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். உலகமெங்கிலும் கர்த்தரனை கொண்டு போய் பயன்படுத்துகிறார். அதே சென்னை பட்டணத்தில் பஸ்ஸுக்கு காசு இல்லாம, காலில் செருப்பு இல்லாம நடந்து ஊழியம் செய்து பிளாட்ஃபார்ம்ல கூட படுத்திருந்திருக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் மேன்மைப்படுத்தி உயர்த்தி வைத்திருக்கிறார். ஒரே காரணம், ஆண்டவரை நான் முழுமையாய் 100க்கு 100 ஒரு கேள்வி கேட்காம அப்படியே விசுவாசிக்கிறேன். இன்றளவும் விசுவாசிக்கிறேன். இதிலும் பெரிதானவைகளை காணப்போகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு இன்னோவா கார் வச்சிருக்கிறேன். இன்னோவா காரை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இன்றைக்கு எங்களுடைய வீடு அத்தனையும் ஏர் கண்டிஷன் தான், சர்ச்சும் ஏர் கண்டிஷன் தான். தேவனுடைய கிருபையினாலே நான் விசுவாசிக்கிறவர் என்றார் என்று இருந்திருக்கிறேன். ஒன்றே நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உங்களுக்கு முன்பாக நிற்கிற பிரச்சனை எதுவாக இருந்தாலும் மலையை பார்த்து பேச சொன்னவரை அந்த மலையை பார்த்து பேசுங்கள். பிரச்சனை பூதாகரமாக இருக்குமானால் அதை பார்த்து பேசுங்கள். கர்த்தர் உங்கள் பேச்சு கேட்பார். ஆண்டவர் ஜெபம் பண்ண சொல்லல, மலைக்காக ஜெபம் பண்ணு சொல்ல, மலையை பார்த்து பேச சொன்னார். இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் மிஸ்கான்செப்ட் என்னன்னா, ஒவ்வொன்றுக்காகவும் பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, ஜெபக்குழுக்கள் ஜெபம் பண்ணுங்க, ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணுங்கன்னு கடிதம் எழுதுறாங்க. நீ இயேசுவையும் இயேசுவின் வல்லமையும் அறியாமல் எழுதினா பரவாயில்ல. ஒரு முறை அவரை ருசி பார்த்து விட்ட பிற்பாடு
ஆண்டவர் சமாரியா ஸ்திரீயினிடத்தில் சொன்னார், உன்னோடு பேசுகிறவர் இன்னார் என்று அறிந்திருப்பாயானால் நீயே அவரிடத்தில் தாகத்திற்கு தண்ணீர் வேணும் என்று கேட்டிருப்பாய். ஏனென்றால் நீ கொடுக்கிற தண்ணீர் குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ அவனிலிருந்து ஜீவ நீரூற்றுக்கள் உண்டாகும் என்று சொல்லியிருக்கிறார். உன்னிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும்படிக்கு உன்னை நிரப்பின ஆண்டவர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். Don't pray for anything which is blocking you. You must speak against you. You must speak against it. உன்னை தடுத்து நிற்கிற எந்த தடுப்பணைகளையும் எந்த தடுக்கிற காரியங்களையும் குறித்து கடிந்து கொண்டு விசுவாசத்தோடு தைரியத்தோடு பேசுவாயானால் உன்னை விட்டு விலகி போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. சமயம் முடிந்தது. முடித்துக் கொள்கிறேன். எனக்காகவும் எங்களுடைய ஊழியத்திற்காகவும் எங்களுடைய சபைக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய சபை என்னுடைய கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு ஒரு பேங்க் 1.25 கோடி லோன் கொடுத்தார்கள். அந்த லோனுக்கு கிட்டத்தட்ட 6 வருஷத்துல அடைத்து விட்டோம். இன்னும் 4 வருஷத்துல மீதி உள்ளவை, இன்னும் 3 வருஷத்துல மீதி உள்ளவைகளை அடைத்து விடுவோம் என்கிற நம்பிக்கை. 9 மிஷனரிகளை பீகாருக்கு அனுப்பியிருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 12 கிளை சபைகளோடு கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறோம். எங்கள் குடும்பம் முழுவதும் எனக்கு கர்த்தர் 3 பிள்ளைகளை 3 பேர பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். ஒரு தாயில்லாத குழந்தையை எடுத்து வளர்க்கிறோம். எல்லாருமாக என் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறோம். தொடர்ந்து எனக்காகவும் எங்கள் சபைக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர்